பூனை பார்த்து. ஓகே, அதுல குரங்கு கைடு பூனை. குரங்கு குணாதிசயத்தை நீங்க குரங்கை பார்த்தீங்கன்னா அதோட குட்டி குரங்க போய் அடைச்சிடும். தாய் குரங்கு வந்து அதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயினா பண்ணது. அதுதான் போய் திருப்பா பிடிச்சிருந்தாரு. அது ரிலாக்ஸா போயிட்டே இருக்கு. இதுதான் கோல்டு படிக்கும். ஆனா பூனை கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பூனை குட்டியை தூக்கிட்டு போகும். ஆனா தூக்கிட்டு போகும்போது அந்த பல்லு அது மேல வலி கொடுக்காதபடி தூக்கிட்டு போகும். இல்லைன்னா பூனை விடுவோம் நல்ல ஒரு கிட்ஸ் தேக்கிட்டோம். ஸோ சில கைடு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, நீ பண்ணி கொண்டு வா ப்ராப்ளம் சார். சில கைடு பார்த்தீங்கன்னா டி 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 ஒரு சைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க. முடிச்சியா அது என்னாச்சு இது என்னாச்சு. இப்போ ரீசெண்டாக அனாலிஸ்டிக் உமாராணி மேடம் ஜிசிடி அகாடமிக் கவுன்சிலர் இருக்கும். போன 3 வருஷம் வந்து இந்த 3 வருஷம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேடம் திரும்ப வராங்க. ஆஸ் அலுமினி ரெப்ரஸன்டேட்டிவ் உமாராணி மேடம் வராங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெயினில் ஏதோ அனாலிஸ்ட் முடிய போது ரிட்டையர் ஆக போகிறதுனால சரி அலுமினி ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டிருந்தாங்க. அப்போ நானும் மேடம் தான் பரதமுறை பொறுத்திருப்பேன் வருஷம். பிகாஸ் whenever I go to the temple because the Siddhar temple is always good. So we go there. அப்போ மேடம் கிட்ட பேசியிருந்தேன், நீங்க 6 months ரிவ்யூவே வைக்கிறது. எங்களோட PhD ரிவ்யூ கான்செப்ட் படி ரிவ்யூல 6 months once நாங்கள் ரிவ்யூ வைப்போம். அப்பதான் பையனோட ப்ராக்ரஸை பார்த்துட்டே இருக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க, கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் டைரக்டா சினாப்சிஸ்ன்றீங்க. சம்டைம்ஸ் அந்த டிசி மெம்பரா இருக்கிறவங்களுக்கு தெரியவே மாட்டேன் இந்த பையன் நம்ம மெம்பரா இருக்கணும்ட்டு. திடீர்னு ஒரு அத்தி பூத்தாரு போல, சார் நீங்க மெம்பர் சார் சினாப்சிஸ் வைக்கணும் முடிச்சுட்டே பேப்பரா முடிச்சிட்டேன் சார். எத்தனை 5 வருஷம் ஆயிடுச்சு சார். அதுதான் நமக்கு தெரியுது. நடுவில் அவனை பார்க்கறதே இல்லை. நம்ம ரிவ்யூ பண்ணணும்ன்றதுக்காக சொல்லல. The reason is this is needed every time it's needed. University of Illinois இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து டிபார்ட்மெண்டல் ரிவ்யூ கமிட்டினே இருக்கும். டிபார்ட்மெண்டல்ல காமன் ப்ரொஃபசர்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க, நாட் தி அட்வைசர்ஸ். வெரி சிம்பிள். அந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து எல்லா PhD ஸ்காலர்ஸ் எவ்ரி வெட்னஸ்டே எப்படி எல்லா வாரமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? நம்ம சைக்கிள் வரதுக்கு கரெக்டா ஒரு 1 மந்த் ஆயிடும். அந்த மாதிரி அவங்க போட்டுருப்பாங்க ஷெட்யூல் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். It will be a good option which they had. So every 6 months ஆகிற மாதிரி இருக்கும். So this will made a good progress. அதனால அந்த ஊர்லாம் PhD நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தா 2.5 வருஷம் 3 வருஷத்துல எல்லாம் PhD முடிச்சிடறாங்க. நம்ம ஊர்ல 3 வருஷம்ன்றது மினிமம் 3 years தான் ஆயிடுச்சு இந்த ஐடியாஸ்ல. இப்போ ரீசெண்டா AICTல ஒரு கைட்லைன் கமிட்டில இருக்கு 7th 8th not 8th pay commission latest revision is coming. அப்போ ஃபேக்கல்டிக்கு பாயிண்ட்ஸ் எப்படின்னா வருஷத்துக்கு இத்தனை பேர் பண்ணாதான் பாயிண்ட்ஸ், இதுக்கு மேல பண்ணா பாயிண்ட்ஸ் கணக்கு கிடையாது. அப்போ நாங்க கமிட்டில வேண்டர் சார் இருந்தாரு. அப்போ அந்த கமிட்டில நாங்க we told this will unnecessarily create a burden on students. The reason is எனக்கு இந்த வருஷம் 2 கோட்டா முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் எனக்கு பாயிண்ட் வேணும். ஆனா நீ பொறுத்திருந்து வெளியே பசங்க ஓல்டு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. This will indirectly affect the student life process, which now they are changing. So ultimately the research is for the students. So when we discuss with the students, this is the statement which the students are telling, generic statement. When I go to class, I want to be exposed to the new ideas. I want to experiment with my understanding of these ideas. If something is confusing, I want to be able to ask questions. If I find something mind-blowing, I want to talk about it. A lot, I want to, if it means the same to others, and why it doesn't. இப்போ சம்டைம்ஸ் என்னோட கலீக் டாக்டர் தினேஷ் குமார் இருக்கார். நான் சம்டைம்ஸ் எப்படி தினேஷ் தோணலைன்னா அவர் திட்டுவாரு, எப்பயுமே உனக்கு தோணுறது மற்றவங்க தோணுங்க இப்போ தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தனித்தனி குழப்பம். GCTல CDIO டெக்னிக் நான் GCT சொல்லாமல் மறந்துட்டேன். அப்பதான் உமாராணி மேடம் நான் சொன்னேன், இது மாதிரி நாங்கள் 6 months ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னா இது பண்ணுங்க, நீங்க இப்போ கடைசி டென்யூர்ல இருக்கீங்க, ஒரு நல்லதை பண்ணிட்டு போங்க. இப்போ போட்டுட்டாங்க, அதனால நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருந்தா சாப்பிட விடலாம், அது நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இட் ஹஸ் டு when we have to conduct review, then only the progress report will be submitted to the Anna University. So this is movement in Bharadamai Buddha temple only. When we are sitting near to the Siddhar place, we are discussing our research எப்படி அங்கறது சும்மா because we are discussing ஏன்னா அவங்க தான் அத்திவரதரோட சூட்டபிலிட்டி அந்த அத்திவரதரை திரும்ப அந்த இதுல புஷ்கரணியில வைக்கிறதுக்கு முன்னாடி the government made some order stability check பண்ணாங்க. நிறைய சர்ச்சைகள் வருது, ஆகம விதிப்படியே தப்பு அப்படின்னு. பட் ஆகமத்தையும் மதிக்கணும், பட் கவர்மெண்ட் ஆர்டரையும் மதிக்கணும். பட் அதை டிஃபரெண்டா பண்ணினாங்க, நல்லா பண்ணினாங்க. Because it was a good report which they prepared. I have a copy of the report also. It was a really good report which the Kumarani madam prepared பண்ணினாங்க. So in that situation, we thought it has to be done. So if the lot to others is it only a other problem. I want to know why I want to have a deep sight that matter to me. I want to be excited, inspired and encouraged. I want to be seen, I want to be able to use what I done and share it with people. சும்மா சின்ன பசங்களோட போட்டோ போட்டுக்கும், பட் இட் இஸ் ஃபார் ஆல் ரிசர்ச் ஸ்காலர். ஸோ ரிசர்ச் ஸ்காலருக்கு எக்ஸைட்மெண்ட் வரும், அவரோட ஒர்க் அந்த ஃபீல் வரணும்.
மார்க்கெட் கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது ஆத்தருக்கு இவ்வளவு பைசா, அஞ்சாவது ஆத்தருக்கு இவ்வளவு பைசா, ரெண்டாவது ஆத்தருக்கு இவ்வளவு பைசா. Somehow we are making our ecosystem into a wrong ecosystem market. That is a wrong proper, but that we cannot comment on it. That is immaterial of the market. But you have to remember that all effect has to be created in the research. How we can do it? So, as a good இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம்னா okay, so what are the items which you have to see? So this research methodology course which we are offering in SPIAM or which we are offering in various platforms is similar to unnamed history and combination of UGC syllabus. So first and foremost you should understand the comprehensive understanding of research na enna முதலாவது ஒரு புரிதல் இருக்கு. நிறைய பேருக்கு research na புரிதலே இல்லை, which we have seen in several committees and meetings. Research per recent or associate professor interview இருக்காங்க. They had a different perspective. If assistant professor interview of NIT Puducherry level. So when we recruited, even they had a PhD from INI institute, the shortlisted பண்ணாங்க. 89 பேர் வந்தாங்க. But our புரிதல் of research is publishing a paper and doing some degree marriage. It is not something all effect must not be felt. But the first and foremost is you have to understand what is the fundamental of research process, including research process and the design எப்படி பண்ணணும், data எப்படி collect பண்ணணும், analysis and reporting. இதுக்கு இப்ப அனாலிசிஸ் இதையும் நான் சொல்லியிருக்கேன், பேபி அனாலிசிஸ் வருவாங்க. இப்ப நாங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ல ஒரு ஆபீசர் இருப்பாரு. இப்ப ப்ரொஃபசர் எலமரி சார் பையன் கூட அதுதான் டெல்ஃப் யூனிவர்சிட்டி நெதர்லாண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவரோட ரோல் என்னன்னா, இப்ப நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், PhD முடிச்சிட்டேன். எங்களோட PhD ரிசர்ச் லேபரட்டரி ரிலேட்டட்னா 3 காப்பி இருக்கும். கார்பன் காப்பி இல்லாம புக்லெட், ரிசர்ச் புக்லெட் ஒரு சோர்ஸ்ல வாங்கி ஆகணும். அது செல்ஃப் இங்க் காப்பியா இருக்கும். அதுலதான் எல்லா டேட்டா அப்சர்வேஷன் எழுதணும். I should not write any other note other than that research note. That is the mandate for the university research ethics policy. So நான் முடிச்சிட்டு வரும்போது the third copy, the first 2, 3, the third version the research and the report இருக்கு அவர்கிட்ட கொடுத்துறோம். செகண்ட் காப்பி என் கைடு கிட்ட கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் வச்சிருக்கேன். இதுதான் ரூல். இதெல்லாம் ரிசர்ச் முடிக்கும் போது அந்த ரெண்டாவது இப்ப நான் டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு ரீஜன்ல கலெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம மிச்சிகன் லேக்ல நிறைய பண்ணினேன். ராக்ஃபோர்ட் ஒரு லேண்ட் ஃபீல்ட்ல தான் என்னோட கம்ப்ளீட் சென்சார் வச்சு மானிட்டர் பண்ணிருக்கேன். ரியல் டைம் பிரான்ஸ் கவர்மெண்டோட சொல்யூஷன் ப்ரொவைடர். சோ அப்ப நான் ஃபுல்லா மானிட்டர் பண்ண எல்லா டேட்டாவோட சாஃப்ட் காப்பி I have to give it to them with undertaking, because they also need to give undertaking. These data will be used only for research purpose and appropriate acknowledgement will be given as per the Creative Commons license. So this is mandate. The reason is when I go to Anna University or any other colleges for PhD waiver, முன்னாடி பண்ணது ஒர்க்கே திரும்ப பண்ணிருப்பாங்க. அதாவது காம்ப்ளீட் டியூப் டெஸ்டிங்ல பார்த்தா எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க எக்ஸப்ட் டைல்ஸ் அதுக்கு. Sometimes you get, because they put all the mixing, when they put this mixing 20% increase, 30% increase. Quantification is not done. So luckily now AICTE is taking this. So we are trying to make it and build a database where the research has to be a common property of the system. அதுல டிபேட் போகுது, ஏன் ரிசர்ச் இருக்கு காமன் ஆகுது. ஒரு சமுதாயம் என்ன வேணும் ரிசர்ச் பண்ணும்போது ஃபியூச்சர் எக்ஸ்போர்ட் இருக்கு. அப்புறம் ஃபார்மேட் ரிசர்ச் கொஸ்டின்ஸ், எப்படி ரிசர்ச் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட் பண்ணணும். இதுக்கு ஒரு 7 எக்ஸாம்பிள் சப்ளஸ் பண்ண பண்ண கொண்டு வந்திருக்கேன். You are going to formulate research questions. I am not going to formulate research questions, but we are going to see how the formulation what you made is appropriate or not நம்ம பார்க்கணும். Third வந்து ஒரு gain familiarity. ஒரு ரிசர்ச் டிசைனோ, சர்வே மெத்தடோ, குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸோ, அதுல ஏன் குவான்டிடேட்டிவ் தான் இன்ஜினியர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் குவாலிட்டேட்டிவ் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் இந்த பயோமெடிக்கல் கூட குவாலிட்டேட்டிவ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அவங்க குவாலிட்டேட்டிவ்க்கு போகணும், நாம ஏன் குவான்டிடேட்டிவ் போகணும்? எல்லாமே குவான்டிஃபை பண்ண முடியாது, பட் somehow our engineer mindset will need everything number, everything rational. Sometimes it's not possible, which we have to conclude. How we are going to conclude? Develop skills to prepare, explore, display data effectively. That is also one of the mandate of research methodology. It is not acquiring something matters a lot. It is acquiring a matter, practicing them its matter, and applying at appropriate position also matter. நம்ம மக்கள் அக்வயர் பண்றது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும், ஆனா அதை பிராக்டிஸ் பண்றது அப்ளை பண்றது ஸ்மார்ட்டா இருக்க மாட்டோம். That was the predominant. இப்ப நான் மேடம் கிட்ட காலையில சொல்லிருந்தேன், யுனெஸ்கோ டேட்டால we are slow progress country, because as per the city with education mix பண்றதோ இல்ல various aspects நம்ம slow progress country தான் as per UNESCO education data. So we have to see why we are slow progress, because there will be lot of PhD production is there, production house இருக்கு, but அந்த பேப்பர் ரியலா
predominant Anna University syllabus sir. Anna University has great syllabus. Deilave இது தேவையா இதுல ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்கு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி we will just see what we are going to see. Research is something should be problem encourages enthusiasm. நம்ம கடனே தாத்தா மாதிரி சோகமா நடந்துக்கூடாது சுமலிங்கன்ற மாதிரி. It should create enthusiasm. ஆனா அந்த வீட்டை பார்க்கறதா வந்து enthusiasm. Sometimes when I see a research only we get enthusiasm. But it has to be from the interest. Not only enthusiasm for you, when a paper has been reviewed, the interest has to be there for the research reader. Sometimes நம்ம PhD thesis வரும். சில thesis தான் நம்ம evaluate பண்ணும்போது ஐயோ கடனேன்ற மாதிரி இருக்கும். கடகடன்னு evaluate பண்ணிடுவோம். ரெண்டே நாள் evaluate பண்ணி ரிப்போர்ட் அனுப்பிடுவோம். ஒரு தடவை உமாரடி மேடம் கேட்டாங்க என்ன நீங்க உண்மையிலே PhD thesis படிக்கிறீங்களா படிக்கிறீங்க ஏன் மேடம் இல்ல உங்க ரிப்போர்ட் எல்லாமே 3 நாள் 4 நாள்ல திரும்ப வந்தது மேடம் பிகாஸ் என்னோட பாலிசி இப்ப இடையில சாப்பிடும்போது தான் பிடிக்காத ஐட்டம் வச்சானா ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடுவோம் மேடம் பிடிச்ச ஐட்டம் வந்து கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுவேன் இப்ப thesis is really good I take even 15 days per month not more than 15 days 2 weeks 2 Sundays as a target அதுக்கு மேல நான் வச்சிருந்தது மேடம் ஒரு 3 நாள் அனுப்பிட்டேன்னா அந்த PhD thesis வந்து ஐயோ படிச்சு முடிச்சு போத எனக்கு அந்த இடையில வந்து இது இருக்கக்கூடாது பிடிக்காத காட்டி இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி டார்கெட் தான் மேடம் அப்போ உங்ககிட்ட ரிப்போர்ட் சீக்கிரம் வந்து நான் அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ண வேணாம் நீங்க எப்படின்னா இன்டர்பிரட் பண்ணலாம் மேடம் பட் திஸ் இஸ் தி வே which I operate so but it should create enthusiasm to the learners and also interest to the reviewers that is very very important it is often thought what we have got now from the past is quite enough or we can do better research la already நான் இந்த நம்ம research institute ல எங்கோட பார்க்கிறேன் இந்தியால the times they follow நம்ம review போது literature review from the beginning till the end thesis submission date வரைக்கும் literature review பண்ணிருப்பாங்க அந்த thesis print ஆவற date வரைக்கும் literature review நடக்கும் இது வந்து ரொம்ப 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 அபத்தமான வர்க் எடுத்து என்ன பொறுத்தவரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியால கிளியரா என்ன சொல்றாங்க literature review need to be stopped after finishing your confirmation and வந்து preliminary confirmation இல்ல preliminary அந்த preliminary exam அப்புறம் literature review பண்ணவே கூடாது only when the last phase of your thesis anything if you find discrepancy any latest development you do ஏன் பண்ண கூடாதுன்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ நீங்க சப்போஸ் ஒரு நாளைக்கு சண்டே மார்னிங் நாளைக்கு so suppose you thought okay let me cook today let the family members take rest அப்படி நினைச்சோம் காலையில என்ன பண்ணா நீ காலையில பிரியாணி பண்ணலாம்னு ஆரம்பிச்சு okay let us assume biryani okay I'm just telling you example so you open up because Sunday you wake up late sometimes you wake up late 8 o'clock 9 o'clock எழுதுறத பிரியாணி பண்ணலாம் let us take brunch we skip breakfast we skip lunch let us take brunch and decide பண்ணிடுவோம் okay decide பண்ணிட்டு we were trying to make biryani அப்போ YouTubeல ஒரு வீடியோ பார்ப்போம் இது சரியில்லை அடுத்து இது சரி இது சரி இது சரி இது சரி இப்படி 11 மணி ஆயிடும் ஓகே நமக்கு என்ன நம்ம திருப்தி அடைய முடியாது ஓகே ரொம்ப பசி பீக்ல போயிடுச்சு இன்னைக்கு பிரியாணி தான் வேண்டாம் வெறும் கேர்ட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க because today it get delayed no so this effect will be there when you do a literature when you do a literature review after finishing your preliminary what will happen it will lead to increasing your scope of research unnecessarily you will burden or slow down your research that's the thought process which they tell in the research review so don't do the literature review after ஒரு preliminary முடியற வரைக்கும் strong literature review பண்ணுங்க புரிதலோட பண்ணுங்க after doing that literature review stop doing literature review after preliminary because you started your work let us right or wrong that is immaterial sir you do it wrong is also one method of documentation in the method you work ஆக document பண்ணுங்க தப்போடு இல்ல அது வந்து என்ன மாதிரி இத நம்மோட மெஷர்மென்ட் அன்சர்டினிட்டி சொல்லி தரதே நம்ம பசங்க நம்ம மெஷர்மென்ட் அன்சர்டினிட்டி z ஸ்கோர் மெத்தட் அப்புறம் நம்ம மெஷர்மென்ட் அன்சர்டினிட்டி ஜெனரலா சொல்லி தரோம் ஏன்னா எந்த ரேஞ்ச்ல பாசிபிலிட்டி இருக்கு இது வந்து ரியலா மென்னால ஆகப்பட்ட ப்ராப்ளமா மெட்டீரியலால ஆகப்பட்ட ப்ராப்ளமா இல்ல மிஷினால ஆகப்பட்ட ப்ராப்ளமா இந்த மூணுத்தோட அன்சர்டினிட்டி கண்டுபிடிக்கணும் இது நம்ம பசங்களுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பேர் நம்ம அந்த பாடங்கள் நிறைய இப்போ நம்ம நிறைய காலேஜஸ்ல கொண்டு வராங்க the reason is we never teach them measurement uncertainty which resulted in confusion இப்போ ஏதாவது ஒரு வரலனா நம்மளால தான் தப்பு நினைக்கலாம் வந்தா நம்மளால தான் கரெக்ட் நினைக்கலாம் sometimes ஏன் ரெண்டு தடவை ஒண்ணா வரலனா அதுவும் தெரிய மாட்டேங்குது so that's the problem because the literature review part it has
1, 2, 3 இருக்குமா, next 1, next 2. Sometimes மாறி தேட்டர் வந்துடும், பாதி படம் ஓடிட்டு போதால இல்ல. sometimes this happens. In India this is difficult, but in US it's possible. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 5-6 இந்தியன்ஸா சேர்ந்து டிக்கெட்டை வாங்கிடுவோம். அது அவனுக்கு என்னன்னா அந்த ஒரு நல்ல பழக்கம் நிறைய. வீக் டேல சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கினா ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் உண்டு. எந்த உலகத்திலே உண்டா? வீக் டேல கட்டடிச்சு படத்துக்கு வந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு ஊர் யூஎஸ் மட்டும். ஓகே, நாங்க அப்படி சில நாள்ல ரிசர்ச் காலேஜ் டெபாசிட்டு கைடு எல்லாம் ஊர்ல இல்ல, எல்லாம் வெக்கேஷன் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் போது கிறிஸ்மஸ் போது கைடு ஊர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நமக்கு ரொம்ப தொல்லை விட்டுச்சுன்னா நம்ம போயிட்டு அப்படி எல்லாருக்கும் இப்பதான் படத்துக்கு போடுவோம். படத்துக்கு போடாம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், 10 நாள் கொடுத்து படம் பார்க்காதே ரொம்ப அபிவிருத்தமான. ஸோ வி வில் கோ டு த மூவி. காலையில மூவி போயிடுவோம். நம்ம ஊர் மாதிரி இந்த பாப்கார்ன் உள்ளதான் சாப்பிடுறோம், சாப்பாடே கொண்டு போறோம். we make lemon rice, we make potato fry, we make water bottle, juice எல்லாமே எடுத்துட்டு நல்லா பேக்கோட நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு தேட்டர்ல போய் பாதி படம் பார்ப்போம். ரெண்டாவது இன்டர்வல் போது அந்த தேட்டருக்கு வெளியில வந்து இன்னொரு தேட்டர்ல போய் செகண்ட் பாதி பார்ப்போம். வேற படத்தோட செகண்ட் பாதி பார்ப்போம், அங்க சாப்பிடுவோம். அப்புறம் மூணாவது இந்த படம் என்ன லாஸ்ட் எண்டு போடுவாங்க, அந்த இடத்துல போய் லாஸ்ட் எண்டை பார்த்து இந்த செகண்ட் பார்த்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் போடுவாங்க. அந்த தேட்டர் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சில டேட்டா பேஸ் நம்ம இந்தியன் அசோசியேஷன்ல இதுல நல்லா நீட்டா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல போட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 படம் பார்ப்போம். நம்ம பசங்க 4 படம் பார்ப்போம். நம்ம நிறைய நானும் பார்த்துருக்கேன். பட் அது அந்த வயசு நாட் நவ் வி ஷுட் நாட் எத்திக்ஸ் இப்போ சொல்லுவோம். அப்போ படம் அதெல்லாம் தப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ ஷோ சம் டாக்குமெண்ட்ரி வீடியோ which in 2021 I proposed this model of Atal concept. Atal concept நான் propose பண்ணேன். இந்த டைம் டேபிள் கான்செப்ட் propose பண்ணேன். ஏன்னா அப்படிங்கறத நம்ம ரவீந்திர ஆர்கே சோனி சார் பார்த்த Atal ஹெட்டா இருந்தாரு. So he was asking how to make a difference in Atal courses. So அப்ப எங்க டைரக்டர் கிட்ட நீங்க எதுக்குடா Atal கிட்டே கேக்குறீங்க, நானும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரொவைடர், நீங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரொவைடர், இது நியாயமா இருந்தாரு. But since he sent a mail, தார்மீக பொறுப்புப்படி சாதனை நம்பர்தான் 490 take முடிவிட்டு கரெக்டா சொல்லிதான். So we told சந்தோஷ் இப்ப யுஎஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா கேஸ் ப்ரோக்ராம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்னுக்கு 5 நாள் எடுக்கிறாங்க, 10 நாள் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் யுஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா ஒரே ஒருத்தர் தான் 10 நாள் எடுக்கும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்கவே மாட்டோம். அதுதான் கான்செப்ட். ரெண்டாவது அந்த ஆர்டிகல் ரிவ்யூன்றது ரொம்ப ரொம்ப ஏன்னா பிகாஸ் இன்சைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்க்குற பரிமாணம் வேற மாதிரி இருக்கா, நீங்க பார்க்குற பரிமாணம் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா எல்லாமே ஒரு ஒட்டுதான் இருக்கும். அதுதான் ஒரு இப்ப பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை கிளியரா சொல்லிருப்பாரு, கண்டெய்ன்ஸ் இன் எயிட். அப்போ பிரமாதமா கம்பர் எழுதிட்டாரு, கண்டெய்ன்ஸ் இன் எயிட் சொல்லி செல்வர் ஆச்சரியர் சொல்றோம். பட் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து திருஷ்டா சீதான்னு சொல்லிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா கம்பர் சான்ஸ்கிரிட் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு அர்த்தம். அதனாலதான் அந்த டிரான்ஸ்லேஷனை ப்ராப்பரா பண்ண முடியும். இல்லைன்னா தப்பா பண்ணிருப்பாங்க. ஓகே, திருஷ்டா சீதான்னா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. ஸோ when you read something, especially the articles or paper, it should provide a great insight. So research in mother crisis varum. Sometimes some people will come and solve the question. Remember, like sir ரொம்ப நெட் தேவைப்படாதீங்க, இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன மூவிஸ் இப்போ
எப்பயுமே சொல்ற மூவி இந்த மூவி தான் பிளாஷ் ஆஃப் சேஞ்ச். ஸோ ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு கதை வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரீயா இந்த வருஷத்துல வந்துருச்சு, நீங்க பார்க்கலாம். வெளியே இருக்கிறப்ப நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு see So இது நடந்தது 1967. ஓகே, 2005ல ராபர்ட் ரெய்னர் இறந்து போயிறாரு. At the age of 77 he is expired. So that you have to remember, 77 years expired ஆயிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Because why I tell you this movie is when I was a graduate student I had a blessing of Professor Rankin. Rankin வந்து ஒரு பெரிய மகத்தான ஆள் சொல்லிட்டு ப்ரொஃபஷன்ல. ஸோ அவர் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னால அந்த 88 வயசுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸரா டெய்லி வருவார். நம்ம ஊர்ல 60க்கு அப்புறமே காலேஜ் திரும்ப வர மாட்டோம். ஏன்னா 61 62 மேலே யாரும் மதிக்க மாட்டாங்க, திரும்ப பார்க்க மாட்டாங்க. தட்ஸ் அகாடமிக் சர்க்கிள் எப்பவுமே இருக்கணும். அங்கே 88 வயசு வரைக்கும் வந்து அவரோட ரூம் இருந்தது, அவரோட ரிசர்ச் லேப் இருந்தது, அவர் லேபுக்கு வருவார். அந்த வயசுல வந்துட்டு கடைசி தவறான வரைக்கும் வந்துட்டு இருந்தார். பிளஸ் பட் இஸ் நாட் a geographical engineer, he is structural engineer. That all we have to observe. And our PhD பண்ணும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியால PhD in structural engineering. Structural engineering முடிஞ்சு வேலை கிடைக்கவே இல்லை. காலையில PhD டிஃபெண்ட் பண்றாரு, பை ஈவினிங் மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அப்புறம் வேலை கிடைக்கல. So then it becomes a problem. So then he comes to Arthur Pesegran asking for a job. அப்போ வந்து Chicago Metro was very famous and they were doing some research. அப்போ தான் budding stage of geotechnical engineering. Then he told, I don't have any work with structural, I have work with soil mechanics. அப்போ மெட்ரோ ட்ரெயின் போடுறாரு Chicago. So then he told, you do MS in geotechnical and attend to my classes, then I will give a job. So that is the reason he started studying under Arthur Pesegran. படிக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அங்கேயே ஃபேக்கல்டியாக ப்ரொஃபஸராக அப்படியே அங்கேயே இருக்கிறார். அதை இடத்த விட்டு நகரவே வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் அவர் போகலாம். அட்மிஷன் ரேட்டு எம்பி அக்ரிடேஷன் போயிருந்தாலும் நல்ல ஸ்கோர் இருக்கும். அவருக்கு போகவே அந்த இடத்த விட்டு மரண தருவாயிலிருந்து போகிறது. ஸோ what happened when he was doing the research that created it, but after more than a structural work he did lot of geotechnical research. So PhD doesn't mean that he did, it is maybe a starting for your research process. So Robert Crane அது மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். Okay, once again I am sharing this video not to make you getting a degree insensitive to me. In 1967, every major car 1967 all the major
And Robert Kennedy, professor, University of Detroit, professor, the Go City, because Detroit, as you all know, it is a city of automobile. Every number skill sector, 5 major skill sectors, suddenly they put together, especially the sector skill council of automobile is available only in Tamil Nadu. The reason is we are automobile. That was government of India's notification. So the sector skill council related to automobile is available in India, but mechanical is not doing well in Tamil Nadu. That is a different story. So he had a problem. One of the laboratory experiments, his eyes will get affected. Some experiments from the mother. So he became one contender. So he became a problem with that. So he will always have a problem when he was driving with his family. Detroit is not like a story. It is நம்ம தெய்வ திருமல பூமி மேல தலைவராக ஒரு ஸ்கீம் இருக்கு. நம்ம அதுதான் அந்த மழையில வந்து நம்ம அந்த கூட பிடிப்போம் நம்ம விக்ரம். So that he had a problem, and whenever profit, then if you do it, it will not be a problem. So that is the reason University of Finland என்ன பண்ணுவாங்க, they will give up இந்த பட்டாவல் 3-4 ஐட்டத்தை வச்சுருவாங்க. You do literature review, you come up with the topic. Because the guide will be having 4 or 5 research areas, and you have to see the authors there. Every 10 years by default they will change the area. They will not stick to the same area from the date of enrollment till the registration. Our change of area na enna mean pannana, the thought process of the area in the same domain will be changing, or interdisciplinary approach they will be having. So the Detroit professor main problem, the intermediate windshield wiper, our necessity, and the necessity ki கண்டுபிடிக்கிறார். So இதுதான் நம்மளோட research methodology first topic. We should have a research need இருக்கணும். அந்த research need ஏத்த மாதிரி research design பண்ணணும். So he had a research team. The research team was focusing on inventing an intermediate windshield wiper to provide him a happy ride when he is going with his family. That is the first step. Second step, so என்ன பண்ணாரு, after inventing எப்போ ஒரு enthusiasm இருக்கும். இதை நம்ம வச்சுக்கோங்க சைஃபனேஜ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல. இங்க இந்தியாவிலே உண்டு. நம்ம ரிசர்ச் கடைசி வரைக்கும் என்னென்ன ரிவீல் பண்ணாம தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வெட்னஸ்டே செமினாருக்கு ரிசர்ச் ரிவ்யூ கமிட்டி பார்ப்பாங்க. பட் ஆனா என்னென்ன அவங்களுக்கு புரியாது. பட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மாதிரி நம்ம ப்ராக்ரஸை காமிப்போம். Because you should not tell the crux. Because a person of the same caliber, of the same area, if he gets the spark, immediately he will make out the things. That is the fundamentals which you should remember. நம்ம எல்லாம் உண்மை விளம்பி மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரிசர்ச் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் அபியாசம் சொல்றது தான். எதை சொல்லணும் நமக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும். So what he did, he explained to his friend, I invented an intermediate windshield wiper, which is really a game solver, especially when we are going in the rainy season. And the windshield wiper, our friend சும்மா இல்லாம எனக்கு Ford company நிறைய பேர் தெரியும். So I will take it to Ford company and then we will sell this product. We will make a good money. இப்ப ஸ்டார்ட்அப்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான். Number of startups failing in state more than Tamil Nadu is more. The reason is நல்ல ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கிறாங்க. And some colleges we went and they started in the dollar game வேற இப்ப நிறைய காலேஜஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு காலேஜ்ல டாலர் கேம் கேட்ட கூப்பிட்டாங்க. நான் போயிருக்கேன். இன்ஜினியர் ஸ்டூடண்ட்ஸ் டாலர் கேம். என்னடா டாலர் கேம் பண்ணாங்கன்னா சாக்லேட் மேக் பண்ணுவது எப்படி, கேண்டில் மேக் பண்ணுவது எப்படின்னு போட்டுருக்கோம். அப்ப அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இவங்க சாக்லேட் செய்யறதும் கேண்டில் செய்யறதும் குடிசை தொழில் நம்ம உருப்படி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதுக்கு அவன் வீட்டுக்கே படிக்க தேவையில்லையே. யூ ஷுட் ஹவ் டன் இட் வித் engineer thought process level, because now startup becomes, especially the section 8 company, the game of the IT startups, edutech park, research park, எதை வேணா ஸ்டார்ட் பண்ணா எதை வேணா பண்ணலாம். நாம சொல்றது sometimes brand value also matters. IIT research park வந்து அவனோட brand value வேற அவனே ஃபீல் பண்ணுவான். அப்பா கிட்ட பார்க்கும் மாதிரி. So what happened, this guy has told his friend told he will go to tea breaker. இந்த படம் முடிச்சு tea, cold tea நல்லா இருக்கு. hot tea இல்ல. I don't know coffee or tea. So he told that you do the research in the industry க்கு போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Ford வந்து
which was because now OH 31 government is not giving. OH 35 cut பண்ணிட்டான். Electricity, water charges, you generate from your money. Any students கிடையாது fees வாங்குறதுக்கு. So only this is the concept. Because if Google suit வாங்குற ஒரு webinar Zoom பைசா கொடுத்து வாங்குற go to webinar. So he is not giving free of cost. He is giving me with money. So that money how I have to recover? Cost balance ROI So she answered. We made a lot of changes and online portal and everything. So that's necessary. It was part of the website. First of the legal before breaking it. Okay. Student volunteer. He will learn camera techniques. So you will be given certificate volunteering for because generally the people will write in the resume. I was taking a very creative volunteer role to make the entire session recorded. People LinkedIn I hope you are doing well. அப்படினால chat GPT வந்து கார்பரேட் எக்ஸாம் வருது. இப்போ நிறைய பேர் இப்போ ஆரம்பிக்கும்போது லெட்டர் பாத்தீங்கன்னா I hope you are doing well னாலே அப்படி chat GPT தான் அடிச்சாரு. Okay, we come back to the main story. இங்க நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. Maybe இந்த flash of genius ஆல அவங்க genius ஆயிட்டு இந்த research methodology lecture வேண்டாம்னு எழுத போயிட்டாங்க. No problem. We will come to the main story. So research, what research exactly? Because generally this part we will cover the basics because this is not needed to do, but still I will do. Research na enna you always search alone. Research na enna pudusa கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க research na புதுசா கண்டுபிடிக்கிறது. நாம தான் innovation பண்ணணும். ஒரு ஆணி எடுக்கணும். எனக்கு ரிலாக்ஸா researchனா இருக்கிறத டிஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஹோட்டல்ல போனா researchோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும். Because once I went to Sangeeta, our sir at the last school. So once I went to Sangeeta, so I ordered for a onion uttapam. And the menu card பார்க்கும்போது ரொம்ப நல்லா டிஃபரெண்டா இருந்தது. Small onion uttapam போட்டுருந்தோம். So நான் அப்ப ஈவினிங் ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு பிஓஎஸ் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டிடியூட் வந்துட்டு இருந்தேன். சரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஆனியன் உத்தப்பம் சாப்பிட்டு கூட ஒரு கறி போட்டுருந்தேன். ஓகே ஆர்டர் பண்ணுறப்போ லைட்டாக சாப்பிடலாம். நான் எப்படி 7 o'clock டின்னர் முடிச்சுடுவேன். So it is now only 4 o'clock. It has taken some board up and அங்க போனா இல்ல ஆனியன் உத்தப்பம் ஸ்பெஷல் சார். அது ஸ்மால் ஆனியன் உத்தப்பம். நான் அது ஸ்மால் ஆனியன் உத்தப்பம் சின்ன ஆனியன் உத்தப்பம். When we got the onion uttapam was very big. I told the தம்பி நான் இந்த தப்பா சொன்னீங்க நான் ஆர்டர் பண்ண ஸ்மால் ஆனியன் உத்தப்பம். நீங்க பெரிய உத்தப்பம் சொல்றீங்க. அவன் சொன்னான் சார் நீங்க ஸ்மால் ஆனியன் உத்தப்பம். நீங்க எப்படி படிச்சீங்க ஸ்மால் ஆனியன் உத்தப்பம் படிச்சீங்க. அப்படி படிக்க கூடாது. இது ஸ்மால் ஆனியன் உத்தப்பம் அப்படி படிக்கணும் நீங்க. So research also reading between lines is also very very important. Remember, because the researcher would have thought from a different thought process. You might have interpreted from your own thought process. நான் வந்து லைட்டா டிஃபன் சாப்பிடலாம்ன்ற பரிமாணத்துல போறதால ஸ்மால் ஆனியன் உத்தப்பம் படிச்சேன். ஆனா அந்த ரிசர்ச்சர் என்ன பண்ணிருக்காரு? வடிவன் சொன்ன மாதிரி மல்லிப்பூ வராம தூவி ஸ்மால் ஆனியன் உத்தப்பம். So always it is important how you interpret the research findings is very very important. So it makes it like okay, that is coming back to the main story. So what exactly research? நிறைய பேர் ரிசர்ச் பண்ண செகண்டா புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். ஒரு டெல்டா எக்ஸ் சேஞ்சஸ் பண்ணாலும் ரிசர்ச். ஆல்ரெடி someone has did. So you have to already ஆனியன் உத்தப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செஃப் ஸ்மால் ஆனியன் உத்தப்பம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த அக்ஷயம்ல போனீங்கன்னா இந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லா பொடியுமே இட்லி பண்றாங்க. என்ன கார பொடி இட்லி பார்த்துருக்கோம். இப்ப ரசப்பொடி இட்லி, கருவேப்பிலை பொடி இட்லி, மல்லித்தூள் இட்லி, இருக்கிற இட்லி பொடி எல்லாம் போட்டுறாங்க. And that's the way that they make innovation. That's also research, remember. But இதெல்லாம் ரிசர்ச்ல சாத்தியக்கூறா இல்லையானது நீங்க வீடியோல பாருங்க. But it's a examining investigation and finding a fact or collecting of information about a particular subject is also termed as a research by the observation. Collecting information, is it right? Which I have to just think it. Because collecting information is not a research actually. But how we have to define the research? How, what are the ways and means which you can define research? One second.
because Yuva Sangam is a very prestigious scheme of Government of India. Ek Bharat Shrestha Bharat ஒரு scheme. October 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள்ல 2018 இருந்து Government of India is organizing this event, very successful event. அதுல 5 ஸ்கீம் இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் பேரை சொன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். காசி தமிழ் சங்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காசி தமிழ் சங்கம். ஏன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பண்ணாங்க. அன்னெசரியா பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் தேவையில்லாத ஒரு ஸ்கீம். பட் உண்மையிலே தமிழர்கள் நிறைய பேர் உத்தரப்பிரதேஷ்ல நம்ம தமிழ் சார்ந்த இடங்கள் நம்ம பார்க்கலாம். உத்தரகண்ட்ல தமிழ் சார்ந்த இடங்களை பார்க்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா தமிழ் ஒரு தனித்துவமான ஒரு நாடு மாதிரி காமிக்கிறாங்க. அது கிடையாது. அது மாதிரி ஒரு ஸ்கீம் தான் யுவா சங்கமம். இது ஃபேஸ் 5 போயிட்டு இருக்கு. உங்க காலேஜ்ல இருந்து யாருக்கும் அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். வருஷா வருஷம் யுவா சங்கமம் applications will be open on October 31st every year. The students will be selected from Tamil Nadu, sent to a different state which is a parent state of that year, free of cost by Government of India. First phase flight le anupinala egadore ka pasangala flight la poradalla first time they are going to enjoy flight la panni anupinanga but appa vandu first batch la 20 25 kuda enala application kudikka mudiyudhu. I am the nodal officer till this year I am the nodal officer. So we are every year the application open. This year number of applicant board state is Andhra Pradesh as usual. Second number of applications received state is Tamil Nadu. 7504 application வந்தது. 7504 application வந்து 50 பேரை செலக்ட் பண்ணி நாங்க ஜம்மு கிளம்புறோம். அதான் எங்களோட ரோல். இன்னைக்கு அந்த flag off ceremony மதியம் 4 மணிக்கு. So they will be going to Jammu by train. ஏன்னா first year அப்புறம் government decided flightல போனா அந்த ஃபீல் வர மாட்டாது. இந்தியா ஒரு ஒற்றுமையான உணர்வு வர மாட்டாது. கல்ச்சுரல் டைவர்சிட்டி வர மாட்டாது. So they have to travel by train. Cost of getting affected. So they made to travel by train. So they will be traveling from Chennai till Jammu by train. And Jammuல இருந்து சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பஸ் வரும். இந்த 50 பசங்க எப்படி செலக்ட் பண்ணோம்னா we have a condition. All districts முதல் 2 phase சென்னையில இருந்து செலக்ட் பண்ணிட்டோம். கொல்லையே இதெல்லாம் அனுப்பிச்சுடலாம். ஏன்னா அங்கிருந்து வர அப்புறம் இப்போ வந்து 3rd 4th 5th phase தான் we have changed. From distant district இருந்து ஒரு districtல 2 பேருக்கு மேல செலக்ட் பண்ண மாட்டோம். So அந்த மாதிரி செலக்ட் பண்றதுல we have selected 50 members. So it includes previous first few batches பாத்தீங்கன்னா only engineers தான் இருந்தாங்க. ஒரு தடவை Ministry of Education நல்ல கடாயில போட்டு வருகிற மாதிரி வந்தாங்க. So only engineers தான் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் நினைக்கிறீங்க. வேற பிரான்ச்சே கிடையாது. So engineers 1/3 மேல வந்து மாதிரி ரூலே போட்டாங்க. 2/3 has to be from other disciplines. Doctors, law college students, arts and science, off campus students also. So Yuva Kendra volunteer over. Yuva Kendra volunteers சில பேர் புரியலாம். Yuva Kendra volunteers will be traveling with them from year to year. And one IRCTC manager, school manager also will be traveling. CRPF also will be traveling with the students. அவங்க இங்க வந்தோடனே they have become a state guest. So protocol படி கவர்னர் மாளிகைக்கு அழைச்சிட்டு போனவங்கள அதே மாதிரி இங்க இருந்து போற பசங்க அங்கிருந்து கவர்னர் மாளிகைக்கு போவாங்க. கவர்னர் will host them one day and 5 technical and ஒரு பரம்பரா ஒரு மனிதனுக்கு that is also important. And finding a developing something that changes the world. So the research could be a quantitative research or qualitative research. It depends upon quantitative qualitative. இப்போ இன்னைக்கு அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க, ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க, ஒரு காஃபி டீ கொடுத்தீங்களா? டீ கொடுத்தாங்க. டீ எப்படி இருந்தது சார்? இப்படி தலையாட்டா நல்லா இருந்ததா நல்லா இல்லை? ஒன்று நல்லா இருந்தது, நல்லா உங்களுக்கு மேடம் ஓப்பனா சொன்னேன் மேடம், கோஆர்டினேட்டர் மேடம் டீ போடல சொல்லக்கூடாது. அவங்க டீ போடுறது அவங்க ஆசைப்பட்டாங்க. நீங்க சொல்றது எல்லா பழமும் இறைவனுக்கு மாதிரி எல்லா பழமும் கேண்டீன்ல இருக்கு. சோ நீங்க எப்படி டீ சுமாரா இருந்தது, ஓகேவா இருக்கு. அவர் சுமாரா இருந்ததே ரொம்ப சோக இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு நம்மள அப்புறம் மிகப்பெரிய டீ கொடுக்கறதே ஒரு மிக சுமார் சொல்லிய சுமார் குமார் மாதிரி எடுப்பார். சுமார் ஓகே. சோ இவர் எக்ஸலென்ட்டா இருந்தது. சில பேர் ஓகே நாங்க, சில பேர் சுமார்ன்றாங்க. This is what generically, my question was so generic. You remember how was the tea? So that is the reason you are giving generic answer based on your own interpretation of my question, which doesn't results the expectation of
டீ வந்து நிறமாறுது, திடமாறுது, சுவையாது. ஸோ நினைத்தால் பார்க்காது, சுவைத்தால் சொல்றாங்க, மாறும் நயன்தாரா. ஸோ கலர் எப்படி இருக்கு, சூடு எப்படி இருக்கு, பிகாஸ் எனக்கு வந்து காஃபி ஆவி போல இருக்கணும், அந்த டிகாஷனோட ஸ்ட்ராங் ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, அதுதான் அந்த ஸ்ட்ராங்காக நான் காஃபி கொடுக்குறேன். ஸோ பட் இப்போ இன்னைக்கு காலையில் கொடுத்த காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப லைட்டாக விலவிலே இருக்குது, ஒரு பேர அதுக்கே ரசம் சொல்ற மாதிரி நான் காலையில் குடிச்சது காஃபி. நான் காஃபி டீ ஸ்டோரி ஃபார் த கதைக்கு ஏதோ ரெலவெண்டா இருக்கு, கேன் பி யூஸ் இப்போ தாராளமாக யூஸ் பண்ணுங்க. என் கதையில் இது சிங்கப்பூர் கதை நான் பண்ணுறாங்க. ஸோ சிங்கப்பூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க ஒரு ப்ரோக்ராம். ஃப்ரம் இந்தியா ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வி வென்ட் டு ஸ்டடி த ப்ரோக்ராம் இன் 2022. ஏன்னா NEP இம்ப்ளிமெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஸ்டேட். ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட ஒன்றும் அதுக்கு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அது பேரா அந்த சர்ச்சை என்ன சர்ச்சைனா விஸ்வகர்மா திட்டம். ஓகே, விஸ்வகர்மா திட்டம் இஸ் ஸ்கில் ஓரியன்டட் ரெகக்னிஷன் ஆஃப் த ஸ்கில்ஸ். ஓகே, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னா இப்ப தச்ச வேலை செய்யறவங்க பையன் தச்சதாகவும் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. இது ஒரு மிக சார்ந்த தப்பு பண்ணிருக்காங்க. அதுல இருக்கவங்களோட டிஎன்ஏல அந்த ஸ்கில் செட் ஜாஸ்தி இருக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை போனாங்க ரோல் இதெல்லாம் உண்டு அப்படின்னு தான் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு சென்ட் பெட்டாலியன் டு தி தி வென்ட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஹோஸ்டட் us. We were having a discussion with ITE, Polytechnic and Engineering College. All we visited, one week was that completely sponsored by Government of India. What is the big deal? So we enjoyed it. We went to Little India also. Komala Vilas also. We had a dosa Italy. But Prime Minister took dosa, but very costly dosa. So after Indian restaurant, Komala visit. So then when we went ITE, they told the government of Singapore never charge single penny from ITE students. Whereas Polytechnic they charge 80% of the fee they will pay, 20% they will charge. And for engineering college there is no fees reduction. Everything has to be bear by the students. In the funding scholarship is available from the university, they can avail it, but not from the government. So when asked why the ITA has been given free of cost, not the rest of the discipline. For the Singapore Education Minister told you come to the hall of very hall and the IT or government building la irukku. நீங்க வாங்க அந்த போனா உங்களுக்கு புரியும் ஏன் நாங்க வந்து ITA free ஆ கொடுக்கிறோம். When Singapore became an independent at which year 1964, அப்ப third world country, poor country ஆ இருக்கு. இப்போ ஒரு நாடு வளர்ந்த நாடா ஆகணும்னா மூணு பாராமீட்டர் நம்ம பார்ப்போம். ஒன்று physical infrastructure, second digital infrastructure, third social infrastructure. இது மூணு பலமானதா நாடு வளர்ந்த நாடா இருக்கும். இதுல மூணுல எது ஒன்று குறைஞ்சாலும் அது வளர்ந்த நாடா மாறும். இப்போ அல்ஜீரியா எப்படி மாறுச்சு, ஜப்பான் எப்படி மாறுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுலேருந்து வளர்ந்த நாடுகளாக இருக்காங்க. இப்போ நாம வளரும் நாடுலேருந்து வளர்ந்த நாடாக இருப்பாங்க. So these three parameters are important for measuring a country's GDP in terms of declaring a country as a developed country or developing country. So 1964 when they got a freedom, so the main problem what the government faces the poor system. So at that time the person has given a free of cost of education or free of cost of education கொடுக்கிறாரு. IT education free ஆ கொடுக்கிறாரு. கொடுத்தப்பறம் அதனால அங்கிருந்து நாங்கள் வந்து ITA ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். அப்போ உடனே நம்ம ஊர்ல பிரைவேட் கம்பெனிஸ் உருவாங்க வந்தாங்க சில கம்பெனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். பிரைவேட் பிளேயர் வந்தாதான் குவாலிட்டி இருக்குல்ல. உடனே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு இருக்கும் போட்டு நம்ம வடிவெடுத்துருந்தாங்க முக்கி தருந்தாரு. ஸோ he told you think government will not provide a quality service? Maybe in your country it is like that, not in Singapore. It's a very strong statement, but it is a wonderful result. He told in Singapore, in a jail to a person, I am spending 11 Singapore dollars per day expense. ஒரு ஜெயில ஒரு கைதி இருந்தோம்னா 11 சிங்கப்பூர் டாலர் செலவு பண்றாங்க. அதே ஒரு படிக்கிறதுக்கு ITA பையனுக்கு 7 சிங்கப்பூர் டாலர் தான் நான் செலவு பண்றேன். எனக்கு 4 சிங்கப்பூர் டாலர் மிச்சம். ஓகே, இவனுக்கு நான் ஒழுங்கா படிப்பு சொல்லி தரேன்னா இவன் தவறான வேலைகள் செஞ்சு ஜெயில போய் உட்கார போறான். அவனுக்கு 11 டாலர் கொடுக்கறது வர 7 டாலர் கொடுத்து போயிடலாம். முதல்ல இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோ தான் காரணம். அந்த போட்டோ வேற யாருமே டாட்டாவோட போட்டோ. டாட்டா இஸ் given after the independence they given a Tata School of Skill Development, IT ஸ்கூல் அவங்க ஓபன் பண்றாங்க. அந்த போட்டோ ஸ்கில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் அந்த ஊர்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ITA ஒரு பிரைவேட் பிளேயர் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் இருக்கு. பாலிடெக்னிக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் 20% சார்ஜஸ் and engineering college. Coming back to the main story, so it is what interdisciplinary matters. Coming back to the main story, so what we did
it in several colleges, especially GCT and Abdul Kalam Technological University. A BTech from civil engineer will work with BTech with electrical engineer and computer science engineer. The BTech students say same branch and allow பண்ணுவாங்க. மாத்தி branches allow பண்ண ஆரம்பிச்சு. The reason is this is not a story, sir. This is a real time event. You can just check with the principal of GCT or Abdul Kalam Technological University, Kerala principal, vice chancellor. I am there in both of academic also. What we did in the experiment in 2021, it is successful now, 3 years. Number of patents have increased, not in publishing, in granting also. Because the problem of civil engineer cannot be solved only by civil engineering. It needs an input from the medical field or electronics field, a computer science field. If you are asking him to do alone, he is not doing justice, but he has a passion towards computer science. But அந்த மாதிரி சமயத்துல dispatch பண்ணி multidisciplinary approach undergraduate project பண்ணும்போது it is successful. It is not only from that area, because I had assignment to China 2018, 19, 2020. 3 years, every summer I go to China and spend 1 month there as a part of UNESCO fellowship. So 2018 I went to Shenzhen. Another target is அங்க வந்து undergraduate பசங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டாங்க. எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த பழைய தான் இருக்குது. தேவைப்படுற பிசினஸ் டவுட் ஃபயர் எப்படி அவுட்வே ஷட்மணி கதை சொன்னாங்களோ அதே மாதிரி தான். But it is a successful scheme has been implemented worldwide. So undergraduate project should not be a shallow. It has to be interdisciplinary. That is one approach we should have. So that it will give a meaningful lesson to the university and the world of knowledge. So playing with technology, book report, programming project, doing what others are already done. இதெல்லாம் research கிடையாது. அப்ப research தான் இல்ல. What does research? Graduate students, lower level master's degree, higher level PhD, or postgraduate level, faculty level, industry scientists and technical workers, and undergraduate students also research. But individual teams also make some. I will skip some side because I go to the main points, 7 case studies. So refinement for the so research process the initial idea level, which you have to take it from a critical idea, from critical thinking, and manual solutions and intelligent solutions. And you have to ask question, is something missing there or can be done in a better way? Is there need for a new approach? Because same method and new methodology பண்ணாலும் research தான். இந்த method தவிர இந்த method பண்ண முடியும் ஒரு சொல்லணும். A research is a research of what பண்ணணும். So should be interested spending a lot of time. So background investigation பண்ணுங்க. Background investigation as I told you, literature. இந்த literature வந்து எங்க ஹெல்ப் பண்ணும் ரியலா? இப்ப மேடம் கேட்டேன் பப்ளிகேஷன் பண்ணும்போது really making it clear that literature review, a strong literature review will lead to a good publication. இப்போ நான் என்னோட ரிசர்ச்ல 7-8 பேப்பர் போடுறோம். எல்லாமே AAC and எல்லாமே Q1 ஜர்னல்ஸ் தான். PhD ஒரு மேண்டேட் அங்க இருக்க சத்துன்னு ஒண்ணு அது மாதிரி ஒரு விஷயம். இது ரெண்டு அட்வான்டேஜ் நீங்க எப்படி இத டேப் பண்ணலாம். ஒரு அட்வான்டேஜ் வந்து இப்போ SDG4 எல்லா இடத்துல எல்லா காலேஜ்லயும் போனா சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் ஒரு தாரக மந்திர மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கோம். SDG4 படி என்னன்னா tertiary educationல how you are collaborating with the developing country. இது உண்மையான கேஸ் ஸ்டடி. IQAC ஆஃப் ஒரு ஃபேமஸ் கோயம்புத்தூர் காலேஜ்ல IQAC ல. So 3 years I had an assignment. Every 6 months we go and see the IQAC file as an outsider of Purvandar. Very famous college. They are in the air ranking also. So when we are going to the college or civil engineering contact, before the state college ரொம்ப ஆர்வமான இருக்கு. நான் அவர்கிட்ட ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆக மாட்டேங்குது சார். எந்த ஜர்னல் போனாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். எப்படி சார் பண்றது? அவர் ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஹவு யூ ஆர் டூயிங் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சருக்கு எந்த பேப்பர் சார்ந்து நம்ம பார்க்குறோமோ அந்த பேப்பர் சார்ந்து தான் உங்க பேப்பர் எழுதுற ஸ்டைலும் வரும், ரிசர்ச் ஸ்டைலும். இது வந்து நீங்க ஃபீல் பண்ணினா ஒழுங்கா லிட்ரேச்சர் எழுத பண்ணிடலாம். இப்ப சில பேரோட இப்ப பாத்து டீச்சர் பார்த்தாலோ இல்ல நம்ம அந்த இவங்களோட இந்த சமையல் பார்த்தாலோ அதே மாதிரி பாடியில தான் உங்களோட சமையல் வரும். சேப்தாவோ இல்ல நம்ம வெங்கட் பட்டம் அவரோட என்ன மெத்தடாலஜி போல அதே தான் எல்லாத்தையும் அதே கோர்வையா கோப்பி. So when you starting reading a literature of a same general journal, you will get an idea how the flow of articles are going in a journal. That will give a very good grip for publishing a paper. Second, the literature review பண்ணும்போது the publishers first level ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ரிசர்ச் ஜர்னல்ல இருந்து நீங்க கோட் பண்ணிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த எடிட்டரா டெஸ்ட் எடிட்டரா போகும்போது எங்களுக்கு கொடுக்குற உடாத கண்டிஷனே
publish a journal which you have read on. And more of literature எப்படி பண்ணா ஒரு பேப்பர் ஒரு கிளாசிக்கல் பேப்பர் இனி ப்ராப்ளம்ல கிடைக்கும். இப்போ என்னோட ரிசர்ச் ப்ராப்ளம்ல போலாண்டோட பேப்பர் தான் கிளாசிக்கல் ரிசர்ச் பேப்பர். TOHLA அப்புறம் கவஜார்கன் யூனிவர்சிட்டி STT 4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோட ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கான பேப்பர் போட்டாங்கன்னா அவங்க இன்ஸ்டிடியூட்டோட STT ரேங்கிங் வெளியிடுது. சோ அதனால அந்த தம்பிக்கு என்ன சொன்னா சைனா கண்டுபிடிக்கணும். அப்ப 89ல சைனால ரெகுலரா போயிருக்கு. ஜீசான் யூனிவர்சிட்டி ஓட லிங்க் பண்ணிடு. நீ அந்த ஆட்களோட புரிஞ்சுக்கோ. நான் இருக்கும்போது நீ வெயிட் பண்ணு. எனக்கு காப்பி கொடு. இந்த ப்ரொஃபசருக்கு நான் பேசுறேன். நான் இந்த மே மாசத்துக்குள்ள அதாவது சோ அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்க பேப்பர் நம்ம பேப்பர் வருது. நம்ம இன்னும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி யாராவது ஒருத்தர் பிடிக்கும். So these have a more publication rate when compared to the say because the cross-cultural research is a current way of publishing research. குறுகிய மனப்பான்மை நம்ம லோக்கல் ஆட்டிட்யூட் இல்லாம குளோபல் ஆட்டிட்யூட் உங்க குளோபல் ரிசர்ச் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சொல்றீங்க? இப்போ நாங்க ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்றோம். ஒன்னு ஏபிஎன் ப்ராஜெக்ட் பண்றோம். ஏசியன் பசிபிக் சிங்கப்பூர் மலேசியா இந்தியா நாங்க மூணு பேர் சேர்ந்து இந்த கோஸ்டல் ஜோன் ஃபுல்லா மேப் பண்ணிருக்கோம். இப்போ தமிழ்நாடு நான் பார்த்துக்கிட்டேன், சிங்கப்பூர் பக்கம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, மலேசியா பக்கம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. சினத்தை குறைங்கதான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? சினம் எல்லாருக்கும் வரும். பட் அது எவன் ஆள்றானோ அவன் தான் வெற்றி பெறணும். ஓகே, யூ ஜஸ்ட் see ஒவ்வொரு ஆட்டிட்யூட் இருந்து பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் அவ்வளவு அழகா போடுது. நம்ம அன்பார்ச்சுனேட்டா ஹிந்தி வேண்டாம் மற்ற மொழி வேண்டாம்னு தமிழ் ஒழுங்கா படிக்கும். ஸோ எஸ்பெஷலி நான் இங்க பார்த்தது நேற்று கூட மீட்டிங் ஏசிடி சாக்கப்டில 2 நிமிஷத்துக்கு மேலே எவனும் இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ண மாட்டோம். எல்லாம் ஹிந்தியில பிரசன்ட் பண்ணோம். நாவே ஏக் காவ் ஏக் கிசான் ரகுதாத்தா ஹிந்தி தெரியாத போறான்னு சொல்ல முடியாது மீட்டிங்ல. நானும் நம்ம மக்கள் தெரியாத அவன் என்ன சொல்ற எல்லா மெம்பரும் நாங்க பார்த்து போய் நமக்கு என்னோட பார்த்து 4 கேள்வி கேட்கணும் எழுதி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டர்ட் கேள்வி கேட்கணும். ஆடியன்ஸ் வேற தானே கேள்விகள் சேமா இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சாக்கப்டி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் ஜனால அதே கேள்வி கேட்பாங்க. அவங்க நான் சொல்ல மாட்டோம். ஸோ தட் இஸ் ரிசர்ச் இஸ் ஆல்வேஸ் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் லோவர் சார். இட் இஸ் should not be imposed. If it is imposed, cheating of people. அதனால்தான் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்க. பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லல, பலனை நோக்கி கடமையை செய்யப்படுறா. அந்த பலனை எதிர்பார்க்கறதுக்கு எல்லா புத்தகம் தூக்கணும். நான் ஒரு காலேஜ் பிரசாத் புத்தகம் படிக்காது விஜயவாடால ஒரு MBA ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டிக்காக நான் போறேன். So we did a study with the students. What are the different ways to cheat in the examination? பையன் பிரமாதமான ஐடியா கொடுப்பான். யாரோட நேம் நாங்க கலெக்ட் பண்ணோம். பிரமாத நேம். எவனுமே சீட் பண்ணக்கூடாத எக்ஸாம்ல சத்தியமா எழுதவே இல்லை. ஐ மேக்கிங் வெரி 122 பேர் நாங்க சர்வே பண்ணிருக்கோம் அந்த காலேஜ்ல. அது MBA 6 இயர்ஸ் அக்ரெடிடேஷன் வாங்கின காலேஜ், டயர் 1 காலேஜ். மேக்கிங் வெரி கிளியர். எவனுமே காப்பி அடிக்கிறது தப்பு, அது அறம் கிடையாது, ஒரு பையன் எழுதல. நாமும் மாங்க படிக்கிறோம் அந்த ஸ்டடியில ஒருத்தருமே எழுதல. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஐடியா. காரணம் பலரை எதிர்பார்த்து ஒர்க் பண்றாங்க. நாம பண்ணுவோம். வந்தா உங்க மேடம் காலையில சொன்னாங்க, சார் 8 மணிக்கு கிளம்புங்க, இப்படி வாங்க. வந்தா 9:30 வர போறோம். நான் தம்பிக்கிட்ட சொன்ன ஸ்பீடா போகணும். இந்த பசங்க 8:30 வர போவாங்க. அதுக்கு பொறுத்த மேடம் சார் டைமுக்கு வந்துட்டீங்க. ஓகே பட் டைமுக்கு வந்தா அவங்க எனக்கு தெரிஞ்ச பட் ஐ கம் டு ஸோ ஓகே ஐ கம் டு திஸ் சாரி சார். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு ப்ராட் கேட்டகரியில் ஒரு ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எழுதுங்க சார். ஒரு ரிசர்ச் ஜர்னல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் ஒரு ஃபால் கோர்ஸ்ல பசங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே பண்ணணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி கேள்விகள் நீங்க கேட்க தோணும்? நல்லா பாருங்க, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் ஒரு எலெக்டிவ் பேப்பர் ஃபால் செமஸ்டர்ல அந்த பேப்பர் படிக்கிற பசங்க ஜர்னல் பேப்பர்ஸ் எப்படி படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். என்னென்ன மாதிரி கேள்விகள் நீங்க கேட்பீங்க? தோராயமா சொல்லுங்க, 5 கேள்விகள் சொல்லுங்க. என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டா இதுக்கு பதில் கிடைக்கும்? ஓகே, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். நான் சும்மா சொல்றேன், பேப்பர் போட்ட சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா நடத்துறதால நீங்க எதனா நினைச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, அது மாதிரி உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கும்போது எத்தனை மாதிரி கேள்விகள் கேட்பீங்க? பொதுப்பட எல்லாமே எல்லா கேள்விகளும் பொதுவாக சொல்றேன். எந்த பிரான்ச் சார்ந்தும் நான் கேள்விகள்
கேள்விகள் வந்து உங்களுக்கே ஒரு வழி ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸ் என்னென்ன சாம்பிளிங் அண்ட் செலக்ஷன். இப்போ என்ன மாதிரி பசங்க இப்போ நான் இந்த கேள்வி எப்படிலாம் கொண்டு போவோம், எல்லாருமே இந்த பேப்பர் ரொம்ப நல்லா படிச்சாங்க எல்லாமே பேப்பர். ஸோ என்னோட ரிசர்ச் எதை சார்ந்து இருக்கும் போது நான் பண்ற சாம்பிளிங் செலக்ஷன் பேசிஸ். நம்ம இப்போ ஒரு ஸ்டடி பண்றோம் என்ன மாதிரினா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த காலேஜஸ்ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எம்பிஏ போயிருக்காங்க. எம்பிஏ அல்லாத ஒரு ஸ்டடி we are doing it for some organization. So when we do such studies we make some sampling. So எனக்கு சார்ந்த ஒரு பதில் அப்படின்றது பத்தி சப்போஸ் நம்ம என்னன்னா இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும்னு கேட்பாங்க. சப்போஸ் வீட்ல நம்ம சொல்லி உப்பா பண்ணலாமே, முன்னாடி எல்லாம் உப்பா பண்ணலாம், சரி தோசை பண்ணலாமே, டெய்லி தோசை தானே வருது, சப்பாத்தி ஓகே காலையில சப்பாத்தி அப்புறம் பூரி ஏற்கனவே knowledge is not a test. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆனிமல் வந்து தயாரா இருக்கும் ஈஸியே உட்காரும் ஓட்ட போதாது. எல்லாரும் ரொம்ப ஈஸியா இருப்பாங்க. ரிசர்ச் தான் ஈஸி சார், 3 வருஷம் கூட பேச்சு வாங்கிடலாம், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி கஷ்டம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஈஸி, எல்லாமே இதுதான். ஸோ வி ஹேவ் டு சக்சஸ்ஃபுல் கமிங் அவுட் இஸ் it is like getting a second birth. Sometimes you know I have seen people who quit the PhD, who took suicide attempt, all those things which you have seen, because they are taking personal to the heart. And that works in the to go and another problem which we have given passage. So nama ana namu muyachi then we will put the knowledge. So devata ahannu apni mean panadhu direct put adukku meaning of the. So you have to remember always in the very one thing and give up to do. Okay, so everything is possible, we have to do it. But research na general enough pannada teacher student guide research no எப்பவுமே மூஞ்சில முடிக்க கூடாது, ஏறல அப்படினா இருக்கும். They ask for collaboration and interdisciplinary work. That is why I have chosen papers related to semiconductors and then like wind energy prediction, so all these things. So with us information, I think the next proposal which we are going to prepare or the next paper which we are going to prepare will be of little bit quality. So thank you so much, sir. Taiwan, Singapore, Malaysia, China, each are collaborating. All of them, you can just collaborate. Our